Good evening to everyone. I welcome you on behalf of Madras Presidency Lawyers Forum for our 15th web series. Today's topic is dishonor of checks and our speaker is Mr. Suresh. I welcome you all on behalf of Madras Presidency Lawyers Forum once again. May I now request Mr. Ravi Meenakshi Sundaram to give the introduction speech about our speaker, Mr. Suresh. And he is born to proud parents. He has got Sai Ram and Vijay Lakshmi, and he has got one son and wife. She is also an advocate and practicing along with him. And Suresh is a person who is loved by everyone in Egmore campus, both the campus. And with this, I introduce Suresh, my friend, to this MPL program. Over to Suresh. Thank you for the opportunity. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த மெட்ராஸ் பிரசிடென்சி லாயர்ஸ் ஃபாரமுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா தமிழ்ல ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த செஷன்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து தமிழ்லையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. அலாங் வித் இங்கிலீஷ் ஐ வில் கண்டக்ட் வித் இன் தமிழ். So that lot of people can understand and they can come out with encouragement to conduct these kind of things in future. And today we are starting with dishonor of checks. I can understand that today lot of seniors also joined with us, watching what he is going to say, and even some other our younger friends also is there. For benefit of them, within the Chennai and out of Chennai, I have to translate in Tamil and English simultaneously. If there is anything, kindly bear with me. And I start with my introduction of Negotiable Instrument Act, because the entire dishonor of checks comes under in the Negotiable Instrument Act 1881. But we are not going deeply. We are just simply touching the aspects of what is the negotiable instrument. Then we will go enter and see the important sections in the NI Act, and further we will go for Dishonor of Checks Act. அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், அந்த இந்த என்ஐ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல ஒரு பார்ட் தான் வந்து செக்ன்றது. செக்ல வந்து டிஸ்ஆனர் ஆஃப் செக்ஸ்ன்றது வந்து இதுல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறது. இதுல மாற்றுமுறை ஆவண சட்டத்துல பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, செக், இது மூணுமே வந்து இட் இஸ் சோ கால்ட் அஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுல ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. வாட் இஸ் தி promissory note? As per the section itself, I am saying I am simply going with some sections in between. நமக்கு ரெகுலரா பிராக்டிஸ்ல இல்லாத சில செக்ஷன்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன், தப்பா நினைக்காதீங்க. Promissory note means a promissory note is an instrument in writing, being a bank note or not currency note, containing an unconditional undertaking signed by a maker to pay certain sum of money only to or to order of the certain person. இதில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி செக் அப்படின்னு வரும்போது அது வந்து முதல்ல எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஒரு பணப்பரிவர்த்தனைக்கு மாற்றாகத்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்ததுக்கு காரணமே ட்ரேடிங் அதாவது வர்த்தகத்தை எளிமைப்படுத்துவதற்காக 17ஆம் நூற்றாண்டிலேயே தான் இந்த செக்ன்றது கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில தான் அதுக்கப்புறம் ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அதுக்குள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டீஸ் என்ன, வாட் இஸ் ப்ராமிசரி நோட்டீஸ்? a person making who is lending money to another person, he only can
டிரா தி ப்ராமிசரி நோட். யார் பணத்தை ஒருவருக்கு கடனாகவோ இல்ல ஒரு காரணத்துக்காகவோ பணத்தை வழங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த பணம் பெறுபவர் வந்து ப்ராமிசரி நோட்ல உத்தரவாதம் கொடுக்கிறார். இதுல வந்து உறுதிமொழி கொடுக்கிறார். என்னன்னா இத்தனை காலத்துல இத்தனை அமௌண்ட்டை வந்து இந்த நாட்களுக்குள்ள நான் உங்களுக்கு திருப்பி செலுத்துவேன்ற ஒரு உறுதிமொழியை இந்த பணம் பெற்றவருக்கு வந்து வாங்கினவர் வந்து உறுதிமொழி கொடுக்கிறாருன்றதுதான் ப்ராமிசரி நோட். அதுல விட்னஸஸ் இம்பார்ட்டன்ட் வரும். அது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். இப்போ இஃப் யூ கோ இன்சைட் இந்த ப்ராமிசரி நோட், இட் இஸ் a very big aspect. You can go interior, it is in civil nature. And further, bill of exchange and check both are simultaneously seems to be equal, because bill of exchange and the check is treated even in the section is one and same. I can go with the section. Bill of exchange is a instrument in writing containing an unconditional order signed by the maker directing certain person to pay a certain sum of money only to or to order of a certain person or to bearer of the instrument. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, செக்குக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. செக்குக்கு அதுக்கும் வந்து டெஃபினேஷன் ஒன் அண்ட் சேம், simultaneously it will be same. What they are trying to say is who is the person issuing. And one more thing I have to say, in bill of exchange and in check, the person who is lending money or giving credit to the other person, lender, other person, that is the difference between check and that is the difference between check and bill of exchange with promissory note. Promissory note is it is drawn by the who is getting money from the lender, but in bill of exchange and check, the person is having right over that particular instrument. Is a money lender who is paying money to other person. He is having the right over the bill of exchange and the check. Why I am saying is now the bill of exchange is, it should be in writing, it should be drawn by the person who is lending credit in a trade to other person. யார் ஒருவர் ஒரு வணிகத்திலேயோ ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்லயோ பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் எல்லாத்துலயுமே அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல யார் ஒருவர் இன்னொருத்தருக்கு கிரெடிட் கொடுக்குறாரோ, யார் இன்னொருத்தருக்கு செக்கு கிரெடிட்டும் அவகாசமும் கொடுக்குறாரோ, அவர் வந்து தன்னுடைய கையால் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை அதே மாதிரி end of that bill of exchange, the other person has to endorse that he is accepting the conditions, he will repay as it mentioned in the bill of exchange. இதனுடைய கண்டிஷன் வந்து bill of exchange எப்படி இருக்கு. செக்ல பாத்தீங்கன்னா, check is a drawn specified banker and not expressed to payable otherwise than demand, and it include the electronic image like trunket checks. Check is peculiar one, and it is the nature of check and bill of exchange may be the one and same, but if you see, it is entirely a different instrument which is used all over the world in all aspects, not only in trading and not only in any transaction. The check is used widely. If you go for getting a loan, you have to issue a check. Nowadays it is naturally practically going on that we have to issue a blank check and you can get a loan from a private financial institution. That is happening. செக்ன்றது பாத்தீங்கன்னா, செக் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையில பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட செக்ல பாத்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடுக்கு தான் யூஸ் ஆகும். செக்ன்றது தனிநபருடைய வாழ்க்கையில இருந்து பெரிய வர்த்தகத்துல இருந்து அனைத்து விதமான தொழில் ரீதியான தனிநபர் வர்த்தகம், தனிநபர் பணப்புழக்கம் எல்லாத்திலுமே இந்த செக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அதனால இந்த செக் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, கொடுப்பவருடைய கையால் எழுதப்பட்டதாகவும், அதில் முக்கியமாக ஸ்பெசிபிக்கா இவனார் பேயின்றவர், இதுல வந்து பேங்கர், பேயின்றவர் வந்து பேங்கர் யார் ஹூ இஸ் தி பேயின்றது அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன எப்படிப்பட்ட நபருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்ன்ற அந்த நபரைய பத்தியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னாலும்
ஆன் டிமாண்ட்ல தான் இந்த செக்கை வந்து கன்சிடர் பண்ணும் பேயி அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 6 உடைய ஆக்சுவல் ஆஸ்பெக்ட். வித்தவுட் டிமாண்ட் செக் கேனாட் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா செக்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வந்து பேங்கரோ இல்லை யாருமோ உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் செக்கை வாங்கிட்டு பேங்கர் கிட்ட போகணும். ஸோ யூ ஹாவ் டு கோ அண்ட் டிமாண்ட் பிஃபோர் தி பேங்கர், சீக்கிங் தி மணி பை இஷ்யூவிங் தி செக் டு தி பேங்கர். இதுதாங்க ஆஸ்பெக்டா இருக்கு. செக்ல வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம். எர்லியர் இட் ஷுட் பி ரைட்டிங். இது எல்லா ஆஸ்பெக்டும் இருந்தது. முன்னாடி வந்து எல்லாருக்குமே தெரியும் தட் while we are presenting the check or you're a பேரர்னு நேரா போய் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நபரா இருந்தாலும் சரி, இல்ல செக்கை வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல போட்டு எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, it will take minimum of 4 to 5 days for the transaction to be completed. Nowadays it is not like that. It is fully electrified and the electronic image of the check may be accepted by the payee bank and the payer bank. It will be cleared as per the electronic images of the check. That is the trunket check ன்னு சொல்றாங்க. Now இந்த செக்ன்றது பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா we can directly நம்ம நேரா போயிட்டு அந்த செக்கை வந்து நம்மளுடைய டெபாசிட்ல பேங்க்ல போட்டாலும் சரி, இல்ல வந்து கலெக்ஷனுக்கு அனுப்புனா கூட 4-5 days ஆகும். நீங்க பேரர் செக்னா நேரா பணம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு வந்து நிலைமை எப்படி இருக்குன்னா, செக்கை வந்து பரிமாற்றத்துக்காக அந்த நாள் வந்து டிலே ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த செக்கை என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் இமேஜஸ் இஸ் எனஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் இமேஜ்ன்ற இன்னைக்கு டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டை they can take a photocopy in their own machine, which is a specified machine. In that they will pick the image of the check and they will transit to the concerned bank where the money has to come to this particular thing. It is be sent and it is called a truncated check அப்படின்னு சொல்றாங்க. truncated எலக்ட்ரானிக் இமேஜஸை அனுப்பி அதனால் பெறப்படக்கூடிய பணத்தை வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா டிராயர் வந்து 7ல வந்து டிராயர் சொல்றாங்க. சிம்பிளா போறேன். டிராயர்ன்றவங்க யாரும் இல்லைங்க, ஹூ இஸ் மேக்கிங் தி செக். யார் வந்து தன்னுடைய உரிமையில் உள்ள ஒரு பொருளைத்தான் இன்னொருவருக்கு அதை நாம் கொடுக்க முடியும். அதே தான் வந்து டிராயர்ன்ற ஆஸ்பெக்ட்ல வரும்போது வரும். என்னன்னா, எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்குள்ள இருந்து இன்னொருக்கு நான் செக் வழங்கும் பொழுது அதை நான் கைப்பட எழுதி கொடுக்க வேண்டும். எனக்கு உரிமையுள்ள பொருளை மட்டுமே நான் மாற்றி கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு இருக்கும்போது எனக்கு உரிமை பொருளையில தான் நான் வந்து இன்னொருத்தருக்கு அதை செலுத்த முடியும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுல எழுத்தில் இருக்க வேண்டும், அதுல ஒரு டிமாண்ட் இருக்க வேண்டும். அந்த டிமாண்ட் இருந்தாதான் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்டட். டிராயர்னு பார்க்கும்போது ஒன் ஹூ மேக்கிங் தி செக் அண்ட் டைரக்டிங் தி பேயி டு பே டு பர்டிகுலர் பர்சன். இதுல வந்து கிளியரா வருது, ஒருத்தர் யார் வந்து அதை வந்து எழுதி தருகிறார்களோ, யார் வந்து அதை வடிவமைத்து தருகிறார்களோ அதில் ஒரு உத்தரவு இருக்க வேண்டும். அந்த உத்தரவு இன்னாருக்கு செலுத்த வேண்டும் அந்த பணத்தை என்ற ஒரு உத்தரவு கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த நபர் டிமாண்ட் போய் வந்து அவர் வந்து அதை வந்து கேட்டால் ஒழிய, கோரிக்கையை பேங்க்ல வந்து கேட்டால் ஒழிய அந்த பணம் அவருக்கு தரப்பட மாட்டாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் வந்துட்டு இருக்கு. acceptor of honor. When the bill of exchange has been noted or protested for non-acceptance for better security, acceptor of honor, any person accept the supro protest for honor of draw any of the one of the disorders, such person called acceptor of honor. acceptor of honor பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த அவர் கொடுப்பவரை வந்து ஏற்றுக்கொள்ளும் நபர். ஏற்றுக்கொள்ளும் நபர் மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா இது வந்து பேயிஸ் உடைய ரோலா இருக்கும். நம்ம அதை ரொம்ப டீப்பா போக வேண்டியது. யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அது அக்செப்டர் ஆஃப் அப்படின்னு வரும். பேயின்னு பாத்தீங்கன்னா பேயி நத்திங் பட் சிம்பிளா சொல்லணும்னா எந்த வங்கியில் நாம் வந்து பணம் வைத்திருக்கிறோமோ, எந்த வங்கியில் நம்ம கணக்கு வைத்திருக்கிறோமோ அந்த வங்கியில் இருக்கிறவங்க தான் பேயி. அவங்களுக்கு தான் நம்ம செக்கு கொடுக்க முடியும். அந்த செக்கை எடுத்துட்டு போய் நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த செக்கை எடுத்துட்டு போய் அவங்க அங்கதான் பணம் பண்ண முடியும். அதனால பேயி அங்க முடியுது. ஹோல்டர் வந்து செக்ஷன் 8 வருது. செக்ஷன் 8ல ஹோல்டர் என்ன சொல்றதுன்னா, இந்த ஹோல்டர்ன்ற வேர்டு 3 இடங்களுக்கும், ப்ராமிசரி நோட்டுக்கு வருது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வருது, செக்குக்கு வருது. இந்த 3த்துக்குமே ஹோல்டர்னு வருது. ஹோல்டர் வந்து யார் சட்ட ரீதியான உரிமையுடன்
அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்திருக்கிறார்களோ அவர் தான் ஹோல்டர். Who is having a legal entity to hold that particular instrument with him. Legal entity means it won't be a thefted one, it won't be taken based on a threat over that particular person. Illegal thing should not be there. So he is a person which is holding that thing. He is a legally entitled person to hold. அதுதான் சொல்றாங்க, சட்ட ரீதியான ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து பயன்படுத்தக்கூடிய சட்ட ரீதியான உரிமை உள்ளவரை தான் ஹோல்டர்னு சொல்றாங்க. அடுத்த செக்ஷன் 9 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வந்து ஏன் நம்ம சொல்றோம் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் வந்து why we are saying like that, நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நபருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்காங்களோ, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் சொல்றேன்னா இதுல வந்து ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இது மூணுத்துக்குமே இந்த ரூல் வந்து ஈவனா இருக்கும். அதனால இதுல ஹோல்டர் வந்து கன்சிடரேஷன் மீன்ஸ் எனி பர்சன் ஹூ ஃபார் கன்சிடரேஷன் பிகம் தி பொசஸர் ஆஃப் ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அ செக். ஃபர்ஸ்ட் விஷயம் கன்சிடரேஷன் இருக்கணும், ஆதாயம் இருக்க வேண்டும். ஆதாயமுடன் ஒருவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஹோல்டர். இரண்டிக்கே பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இஃப் பேயபிள் டு பேரர், ஒரு வைத்திருக்கிறவருக்கு யார் வந்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு பணத்தை செலுத்தக்கூடிய சட்டப்பூர்வமான உரிமை இருந்தாலும், ஆர் டு பேயி, பேய்க்கு கொடுத்து, பேய்க்கு அதாவது வந்து யாருக்கு நம்ம பண பரிவர்த்தனை வந்து எந்த வங்கி கணக்குலையோ இல்லை எதுல இருந்து கொடுக்க போறோமோ அவங்க கிட்ட கொடுத்தாலும், ஆர் என்டார்ஸ் பண்ணி கொடுக்கறது, இன்னாருக்கு கொடுங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற இன்னாருக்கு கொடுங்க. இப்படி எல்லாம் நம்ம வந்து கிராசிங்ல பார்ப்போம். நம்ம நம்பர் ஆஃப் கிராசிங்ஸ் இருக்கு, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் செக் வந்து அதுல நான் உங்களுக்கு சொல்றேன். பேயபிள் பிஃபோர் தி அமௌண்ட் மென்ஷன்ட் இன் it became payable without having sufficient cause to believe that any defects existed in the title of that person who am derived. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செக் வந்து பர்டிகுலரா செக்ல பாத்தீங்கன்னா, இந்த செக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஒரு செக்கை வந்து ஒருவருக்கு நம்ம கொடுக்குறோம், ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல கொடுக்குறோம். கொடுக்குற பொழுது அவர் என்ன சொல்லுவாரு, சார் நேம் போடாம கொடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்பாரு. அந்த ரிக்வஸ்ட் நம்ம கேட்போம், ஏன் சார் நேம் போடாம வைக்கணும், உங்களுக்கு தானே வேணும். இல்ல சார், இதே அமௌண்ட்டை நான் இன்னொருக்கு தர வேண்டும். The same amount which you are drawing now, if you not put the name in the particular place, I can transfer the same amount to some other person. இதுதான் அதனுடைய ஆஸ்பெக்ட். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுங்க, நான் அந்த செக்கை இன்னொருத்தர் கொடுப்பேன், அவருக்கு நான் தர வேண்டியது இருக்கு, அந்த பணத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார், இந்த செக் மூலியமா அந்த பணத்தை அவர் பெற்றுக்கொள்வார். இப்படின்றதுதான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த மாதிரி எத்தனை கைகள் மாறி வரும் பொழுதும் இந்த இறுதியா ஒருத்தர் வச்சிருப்பாரு இல்லைங்களா, அந்த செக்கை யார் வந்து பணமாக்க போறாங்களோ, he is having full good title over that instrument. Who is getting, several people hands may be changed at the time of transaction, when particularly there is no particular name was mentioned, not mentioned in the check. The last person who is holding for the transaction, he is having good title over that particular instrument அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்தரா பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் இஸ் another important aspect. Is according to this appearance of tenor of the instrument in good faith without negligence to any person in possession thereof. அதாவது அந்த டெனூர்னு சொல்றாங்க, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் இந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. டெனூர்ன்றது பாத்தீங்கன்னா அந்த கால அவகாசம் நம்ம மோஸ்ட்லி எதை வச்சு பார்ப்போம்னா டேட் விச் வாஸ் மென்ஷன். எல்லாருக்குமே தெரியும், இந்த பர்டிகுலரா செக்ல பாத்தீங்கன்னா எர்லியர் அது வந்து 6 மாத கால வேலிடிட்டி இருந்தது, இப்போ 3 months ஆக்கியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமா இதுல வரும். அது மாத்திரம் இல்லாம எந்த அமௌண்ட்டுக்கு எந்த காலகட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, அந்த காலத்துக்கட்டத்துக்குள்ள அந்த டேட்ல இருந்து அந்த டேட்டுடைய மெச்சூரிட்டிக்குள்ள யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் தி
that particular instrument. That is the payment in due course. Payment in due course ஒன்றுமில்ல, நீங்க பெற்ற இந்த டேட்ல இருந்து எந்த தேதி போட்டு சில டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை அந்த தேதியிலிருந்து தேதிக்கான மெச்சூரிட்டி டைம்னு இருக்கும், அதோடைய நிறைவு பீரியட் இருக்கும், அதனுக்கு வாழ்நாள் பீரியட் இருக்கு அந்த செக்குக்கு. அந்த வாழ்நாள் காலத்துக்குள்ள அதை பயன்படுத்தணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசம். அந்த 3 மாசத்துக்குள்ள அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னொரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செக்ல 3 மந்த்ஸ் போயிட்டு இருந்தா கூட யூ கேன் கோ ஃபார் அ சிவில் ரிலீஃப். அது நம்ம தேவைப்பட்டா நான் அப்புறமா சொல்றேங்க. ஃபர்தர் ஐ கண்டினியூ. ஃபர்தர் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்டோர்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்குங்க. என்டோர்ஸ்மெண்ட் செக்ஷன் 15. Section 15 is a very important aspect in here. Endorsement. The endorsement is when a maker or holder of a negotiable instrument sign the same and otherwise then the such maker for the purpose of negotiation on the back or face thereof on the slip of a paper. நான் சொல்றேன். என்டார்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு காசோலையை பூர்த்தி செய்யற. என்டார்ஸ்மெண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காசோலையை வந்து தன்னுடைய கணக்கு வைத்திருக்கிறவர் தான் ஜெனரலாவே பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. வித்தவுட் என்டார்ஸ்மெண்ட் ஒன்லி சிக்னேச்சர் இஸ் அவைலபிள். ஸ்டில் it is deemed to be consent given to the complainant. அது வந்து அந்த 138ல ஃபர்தரா வருங்க. Endorsement is who is making the instrument. First of all, he has to sign it, and otherwise such maker for the purpose of negotiation. இங்க negotiation வேர்ட் எதுக்கு வருதுன்னா, நெகோசியேஷன்னா கன்சிடரேஷன் கண்டிப்பா இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஆதாயம் உள்ள ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கணும். அந்த சைன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சைன் பண்ணிருக்கணும். மூணாவது அதுல தேதி குறிப்பிட்டிருக்கணும். இன்னொன்னு என்டோர்ஸ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு செக் எடுத்துட்டு போறப்போ பேக் சைட் ஆஃப் தி செக் இட் ஹாஸ் டு பி என்டோர்ஸ்ட் வித் தி நேம் சிக்னேச்சர் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் இஷ்யூவிங் தி செக். அது ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய என்டார்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த நிறைய என்டார்ஸ்மெண்ட் வரும்போது யூ கேன் அட்டாச் அ பேப்பர், ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்டாம்ப் பேப்பரை அட்டாச் பண்ணி அதனுடைய வரிசையில கூட நீங்க வந்து என்டார்ஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னாருல இருந்து இன்னாருக்கு கொடுக்குறோம், இன்னார் பேர்ல கொடுத்துருக்கோம். இவர் வந்து அந்த பிளாங்க் செக்கை யூஸ் பண்ணாம, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிளாங்க் செக்கை நான் யூஸ் பண்ணாம இன்னொருத்தருக்கு செலுத்தி இருந்தால் அந்த என்டார்ஸ்மெண்ட்டை ஒரு 2வது நம்பர் போட வேண்டியதா இருக்கும். முதல் நபர் கிட்ட இருந்து பெற்று இன்னொரு நபருக்கு கொடுக்குறப்போ அந்த 3வது நபருக்கு கொடுக்குறப்போ 2வது நபர் அதுல என்டார்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி இடம் இல்லாத சமயத்துல ஸ்டாம்ப் பேப்பரை அட்டாச் பண்ணி அதுல என்டார்ஸ் பண்ணி செக்ல கொடுக்கலாம் அப்படின்னு வந்து என்டார்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்டார்ஸ்மெண்ட்ல நம்ம செக்ஷன் 16 என்டார்ஸ்மெண்ட் இன் பிளாங்க் அண்ட் இன் ஃபுல், இது ரெண்டுமே இருக்குங்க. என்டார்ஸ்மெண்ட் பிளாங்க் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு டிரான்சாக்ஷன், சிம்பிள் டிரான்சாக்ஷன். அந்த சிம்பிள் டிரான்சாக்ஷன்ல என்டார்ஸ்மெண்ட்ல பிளாங்கா இருந்தால் அதுவும் செல்லுபடி ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. என்டார்ஸ்மெண்ட் இன் பிளாங்க் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டார்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு சைன் போட்டிருப்பாரு, ஃப்ரண்ட்ல வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பாரு, டேட் போட்டிருப்பாரு, சிக்னேச்சர் போட்டிருப்பாரு, பேக் சைட்ல சிம்பிளா சைன் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் மீன்ஸ் a person is giving that he don't want to endorse in the backside of some directions or some particular name or nothing. He simply signed the signature of himself, which is kept before in the front side of the check. He will simply sign in the bank side, he will issue. There won't be any instruction to the payee. But in some other endorsements are there, that is endorsement in blank and endorsement full direction. Restricted endorsement kuda irukku. Endorsement full direction kuda. Direction means if you want, you can backside of the check, you can endorse that, you can direct the payee to so and so person, you have to pay with some direction and instruction. You can instruct the payee to issue the money. அதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கும்னா, அந்த பேக் சைட் ஆஃப் செக்ல பாத்தீங்கன்னா
என்டாஸ்மெண்ட் சிம்பிளா இருக்காது, பிளாங்கா இருக்காது. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா இன்னார் வரும், இந்த நபர் வருவாரு, இந்த நபருக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட கையொப்பம் பெற சொல்லுவாங்க. இது பேங்க் உடைய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபுல் டைரக்ஷன் ரெஸ்ட்ரிக்டடோ இல்ல வந்து ரெஸ்ட்ரிக்டட் என்டாஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கொண்டு வர்ற நபரையோ இல்ல வந்து அக்கௌண்ட் கோயில போடுறதுக்காக கொண்டு வர நபரையோ அவங்க கிட்டயும் ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. அவங்க கிட்ட வந்து இவர் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த ஸ்பெசிபிக் என்டாஸ்மெண்டான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லலைங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 6 ஆஃப் வாட் இஸ் செக். செக்ன்றது பாத்தீங்கன்னா it is a bill of exchange on specified bank on payable on demand. It is included electronic means. இது earlier பார்த்தோம். இதுல வந்து செக்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் கிராசிங் நான் சொல்லியிருந்தேன். ஜென்ரலா சொல்லிட்டு அதுலயும் முடிச்சுக்கிறேன். ஜென்ரல் கிராசிங் அண்ட் ஸ்பெசிபிக் கிராசிங் சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. There are two aspects. One is general crossing and is specific crossing. In general crossing, simply putting two parallel lines in the corner, left side corner of the check, it has to be a general crossing. And within the crossing lines, we can put account payee, we can put uncompany, unco, and we can put not negotiable. These are all things are coming in general crossing. General crossing la சும்மா வெறுமனே ரெண்டு பேரலான ஒரு லைன்ஸ் போட்டு லெஃப்ட் சைடு ஆஃப் தி செக்கை போட்டுட்டு விட்டுட்டாலும் ஜெனரல் கிராசிங் தான். அக்கௌண்ட் பேயின் அதுக்குள்ள எழுதினாலும் ஜெனரல் கிராசிங் தான். நாட் நெகோஷியபிள்னு போட்டிருந்தாலும் ஜெனரல் கிராசிங். அண்ட் கம்பெனி இது என்னன்னா ஸ்பெசிபிகேஷன் ஃபார் தி பேயி நாட் டு கிவ் எ பேரர், நாட் டு கிவ் எனி அதர் பர்சன்ஸ் அக்கௌண்ட். அதுதான் உங்களுக்கு முக்கியம். கிராசிங் உடைய பர்பஸே அதான். ஸ்பெசிபிக் கிராசிங் பாத்தீங்கன்னா within that parallel lines it should be mentioned that account payee in SBI, account payee in SBI அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். in SBI if it is put like that, the person having account in SBI bank only can get the money from this instrument அப்படின்றது it is a direct instruction to the payee. அதுதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. அதேதான் எஸ், that is the thing. Now we can move to further we can move to parties to notes, bills and checks, chapter 3 in negotiable instrument act. Who are all the parties, who are all the eligible parties for negotiating அப்படின்றது we will see. அதுல பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் பர்சன்ஸ் கெப்பாசிட்டி எப்படி கொண்டு வராங்கன்னா எவ்ரி பர்சன் கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அக்கார்டிங் டு தி லா டு விச் ஹி சப்ஜெக்ட் மே பைண்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் பி பவுண்ட் பை மேக்கிங், டிராயிங், அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட், டெலிவரி அண்ட் நெகோசியேஷன் ஆஃப் ப்ராமிசரி நோட் ஆர் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா யார் ஒருவர் ஒப்பந்த சட்டம் இருக்கு இல்லையா, கான்ட்ராக்ட் ஒப்பந்த சட்டம் கீழே யார் ஒருவர் ஒரு சப்ஜெக்டை தன்னையும் உள்வாங்கி himself, binding himself and be bound to make them by making, தன்னை வந்து அதுக்குள்ள உட்படுத்தி கொண்டு அவர் அதுல விடுற என்டார்ஸ்மெண்டால தன்னுடைய பொறுப்புகளையும் உட்படுத்தி கொண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வரைந்தாலோ கொடுத்தாலோ அதுக்கு பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை என்டார்ஸ் பண்ணாலோ அதனுடைய அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு நபர் கையிலே கொடுத்து விட்டாலோ அப்படிப்பட்ட நபர் வந்து லயபிள், எலிஜிபிள்னு சொல்றாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன ஆஸ்பெக்ட் இருக்கோ அதே தான் இதுக்கும் எலிஜிபிலிட்டி ஆகும்னு சொல்றாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு எக்ஸப்ஷனா கொடுக்கல, ஒரு பர்டிகுலர் ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு மேட்டர் கொடுத்துருக்காங்க. மைனருக்கு வந்து என்ன பவர் இருக்கும் இந்த நோட்டு, பில்லு, எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டியா வரும்போது வாட் வில் பி தி ரோல் ஃபார் எ மைனர்? மைனர் மே ட்ரா, என்டார்ஸ், டெலிவர் அண்ட் நெகோஷியேட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி பைண்ட் ஆல் தி பார்ட்டிஸ் எக்ஸப்ட் himself.
இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எல்லாரும் பார்த்துருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா மைனர் வந்து அதை வந்து உருவாக்கலாம், என்டாஸ் பண்ணலாம், டெலிவரி கொடுக்கலாம், நெகோசியேட் பண்ணலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பண்ணலாம். அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த லைபிலிட்டி வந்து அந்த மைனருக்கு வராது. அதுல தவறு நிகழ்ந்தால் அதுக்கான பொறுப்பு துறப்பு வந்து அவருக்கு இருக்கும். அவர் அதை பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் இந்த மைனர் ஆஸ்பெக்ட் சொல்லுது. செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னா, ஏஜென்ட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணலாம், how the agent is having the right over the for every person capable of binding himself or being bound as mentioned in section 26. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மேக்கிங் கெப்பாசிட்டி டு மேக்ன்றதுல வர என்ன ஆஸ்பெக்ட் வருதோ எல்லா ஆஸ்பெக்டும் இந்த ஏஜென்ட்டுக்கும் வரும். எக்ஸப்ட் டியூலி ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் ஆக்டிங் இன் இஸ் நேம். யாருக்கு அவர் வந்து ஆத்தரைஸ் பர்சனாவோ அங்கீகரிக்கப்பட்ட நபராக யாருக்காக அவர் அதை வந்து செய்யறாரோ அவருடைய சேர்ந்து இவருக்கும் அந்த பொறுப்பு வரும், ஏஜென்சி அப்படின்னு வரும்போது. ஜெனரலா அடுத்தது லைபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட் சைனிங். யார் வந்து சைன் பண்றாங்களோ, இது நம்ம பார்த்தோன்னே தெரியும். வாட் இஸ் தி லைபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட் ஹூ இஸ் சைனிங்? Signing nothing but he is acting as an agent for another person, legal person, so that he is having limited liability, the actual person having the liability, both of including he is having limited liability. That is what this section 28 is saying. Legal representative, nothing but it is legal aspect of he is getting authority from other person, he is acting for other person, and legal representative nothing but that is a slight change in law. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் லீகல் ஏஜென்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். இப்போ அந்த ஆஸ்பெக்ட் உள்ள நம்ம போக முடியாது, நான் ஃபர்தரா அது போறேன். லைபிலிட்டி ஆஃப் எ டிராயர். டிராயருடைய பொறுப்புகள் என்ன? லைபிலிட்டிஸ் ஆஃப் எ டிராயர் என்ன பண்ணணும்? டு காம்பன்சேட் தி ஹோல்டர் அண்ட் ப்ரொவைட் டியூ நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனரிங் ஹாஸ் பீன் given to or received by the drawer as hereinafter provided. The exchange, bill of exchange or check is bold with dishonor of the drawer has to accept thereof to compensate. செக்கை அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி ஒருவருக்கு கொடுக்கும்போது நமக்கு டிஃபால்ட்டாவே we are liable. என்னுடைய பொறுப்புல இருக்கிற என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தான் அந்த செக்கை கொடுக்குறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான பாதகங்கள் வரும்போது I have to compensate to the other person who is holding the check or whatever the instrument. அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதனால யார் ஒருவர் அதை எழுதி தருகிறாரோ, யார் ஒருவர் அதை வந்து உருவாக்கி தருகிறாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அதுக்கு சமரசமாக அவருக்கு ஈடுகட்ட வேண்டும், அவருடைய நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும். யார் பெற்றிருக்கிறாரோ அவர் நஷ்டத்தை ஈடுகட்டணும்னு செக்ஷன் 30 சொல்லியிருக்குங்க. இதுல further we will go to further. ஏன் வந்து இடையில வந்து நான் எல்லாம் விட்டுட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம டிசானர் ஆப்ஜெக்ட்ல இன்னும் we have to enter further. So அது ஒரு ஆஸ்பெக்ட் we have to complete. Whatever I know I will complete it. Special rule of evidence under section 118 says what is the special rules of checks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let me explain simply. Until contrary is provided, the presumption as to the negotiable instrument, it is fully depends on the aspect of the court. At the time of getting the defaulted instrument before the court has to decide whether it is a true thing is happened, whether what are all the complainant is mentioned in his complaint, whether it's true or false. As per this act, the special rule of evidence, defaultly the court, the authority will presume that the entire thing what is mentioned in the complaint as well as the documents which is relayed by the complainant
as per not the facts mentioned in the complaint, everything is a true one. It is believed to be true, and they will be treated as a victimized complainant before the honorable court. What are all the aspects should be there in the presumption of has to be a negotiable instrument? The of consideration. First of all, what I said earlier, it is a consideration. Consideration means every negotiable instrument was made, drawn for the consideration. Every such instrument, when it has been accepted, endorsed, negotiated or transferred. இது தமிழ்ல நான் ஒரு முறை சொல்லிடுறேன். presumption means யூகிக்கிறது. செக்ஷன் 118 என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஸ்பெஷல் ரூல் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரூல் ஆஃப் எவிடன்ஸ்ல ஒரு புகார்தாரர், யார் புகார்தாரா இருப்பாருங்க? புகார்தாரன்ற ஒரு செக்கை வாங்கி பணம் இழப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர் தான் இதுல புகார்தாரா இருப்பாரு. அந்த புகார்தாரர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போற பொழுது இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கொடுத்த எல்லா அதோடைய புகார் இருக்கு இல்லைங்களா, புகார் வந்து அதுல அவர் சொல்லியிருக்கிற சப்ஜெக்ட், அவர் சொல்லியிருக்கிற நேரம், சொல்லியிருக்கிற காரம், அந்த பணம், இந்த நடந்த இருவருக்கு நடந்த பண பரிவர்த்தனை, இதை பத்தியான எல்லா விஷயத்தையுமே கோர்ட் நேரடியாகவே என்னவா எடுத்துக்கொள்ளும்னா, பிரிசியூம்டுனா யூகித்துக் கொள்றது என்னன்னா, இதெல்லாம் சரியாக தான் நடந்திருக்கிறது, இந்த பாதிக்கப்பட்டவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நீதிமன்றம் ஆரம்ப கட்டத்தில் எடுத்துக்கொள்ளும். இந்த செக்ஷன்லயே முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு, ரொம்ப சிம்பிள் வேர்ட், until the contrary is proved. இந்த contrary is provedன்ற பார்க்கும்போது, the person who is defending himself in 138 case is treated as an accused, who is defending himself, he has to prove, he has to contradict each and every point which is given in this section. இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல யார் ஒருவர் பாதிக்கப்பட்டவர் வந்து யார் மேல வழக்கு தொடுத்திருக்காரோ, யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து ஏமாற்றப்பட்டதாக வழக்கு தொடுத்திருக்காங்களோ, அவருடைய முழு பொறுப்பு. இந்த பிரிசம்ஷன்ன்றது ஒரு ஒரு இமேஜினேஷன், இது வந்து பொய்யாக உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி உண்மைக்கு புறம்பானதுன்றத அவர் நீதிமன்றத்துல நிரூபிக்கணும். 118 வந்து சொல்றது அதுதான். 118ல ஜெனரலா அவங்க அதை நீதிமன்றம் வந்து நேரடியா எடுத்துக்கும், இதுதான் நடந்திருக்கும், இதுதான் யூகிச்சிருக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபேவரா. ஆனா டிஃபெண்டண்டா போறவரு, அக்யூஸ்டா போறவரு, இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன், இவங்க சொல்றதெல்லாம் போய், இதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்றத கொண்டு வரும் பொழுதுதான் போத் சைடு இந்த கேஸை வந்து நடத்தின பிறகுதான் இந்த பிரிசம்ஷன் வந்து எண்ட் ஆஃப் தி கேஸ் வில் பி டிசைடட். எர்லியர் it will be decided directly that the complainant is victimized. அதாவது இந்த வழக்கை முடிக்கும் போதுதான் இந்த பிரிசம்ஷன் இருக்கா, நடந்திருக்கா. இந்த பிரிசம்ஷன்ன்றது எடுத்துக்கொள்ளும் போது சாதாரணமாக இருந்தாலும் அதோடைய கான்ட்ரடிக்ஷன் வருதா வரலையான்னு பாக்குறப்போ அது இறுதியாகத்தான் முடிவு செய்யப்படும். அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல அது கண்டிப்பா வெளிப்படும். இப்ப என்னென்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். கன்சிடரேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்குமா, இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இது ரெண்டுமே நடந்திருக்கா அப்படின்றத இரு தரப்பும் நிரூபிக்க வேண்டும். யார் நிரூபிக்க தவறுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். ரெண்டாவது, டேட், குறிப்பிட்ட தேதியில தான் இவர் கொடுத்தாரா, அந்த தேதியில வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான வேலிடிட்டி இருக்கா, இது நீதிமன்றத்துடைய பொறுப்பு. அதை வந்து நீதிமன்றம் பார்க்கணும். பிரிசம்ஷன்ல எடுத்துக்கிறப்போ செக்ல வந்து டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கா, டிரான்சாக்ஷனும் டேட்டுக்கும் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகாம போனா இந்த டிரான்சாக்ஷனை எப்படி எடுத்துக்கலாம், நம்பர் பண்ணலாமா இல்லையா. இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்துல வந்து சரியான ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம கோர்ட்ல எல்லாம், அவங்க எல்லாம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லயே பாத்துருவாங்க, இதை நம்பர் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு. they can say at the site of the case while you are filing, they will decide whether it will be numbered or not. Lot of our friends having so much of experience. And the acceptance of time, that is every accepted bill of exchange was accepted within the reasonable time after the date before the maturity. இது நம்ம earlier பார்த்தோம். அக்செப்டன்ஸ் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு செக் கொடுத்தேன், அந்த செக்கை ஒரு 3 மாசம் கம்முன்னு வச்சிருந்து 4வது மாசம் டேட்டை போட்டு அவரே போட்டிருந்தாருன்னா
அந்த செக்குக்கான காலாவதி பீரியடுக்கு கடந்துட்டார், சட்டப்பூர்வமா கடந்துட்டார்னா அதுல அதுல வந்து அவருக்கு அந்த ரிலையபிலிட்டி இருக்காது, அந்த எதிரி வந்து அந்த வழக்குல வந்து அவர் தண்டிக்கப்படுவார்னு தான் இருக்கு. ஆனா இவருடைய பொறுப்புன்னா, கம்ப்ளைனன்ட் பொறுப்பு என்னன்னா, சட்டப்பூர்வமாக அவர் தேதி போட்டே கொடுத்து அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணிருக்கணும். அததான் வந்து டேட் டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு இந்த செக்ஷன்ல கிளாஸ் சி சொல்லுது. கிளாஸ் டி வந்து டைம் டு டிரான்ஸ்ஃபர், time of transfer. Every transfer of negotiation instrument was made before the maturity. Maturity கால அந்த கால அந்த அந்த செக்குக்கான உயிர் உள்ள காலம்ன்றது 3 மாசம் டேட் போட்டுட்டீங்கன்னா அந்த டேட் போட்டு 3 மாசத்துக்குள்ளே அதை வந்து அவர் அதை பூர்த்தி பண்ணியிருக்கணும், அவருக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும்னு சொல்றது. டேட் ஆஃப் டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் மீன்ஸ் பிஃபோர் தி மெச்சூரிட்டி ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தி கம்ப்ளைண்ட் ஹேஸ் டு யூட்டிலைஸ் இட் before the presenting before the bank, then only he can come out with whether it is accepted or not, whether he is cheated or not. After the time limit he cannot go if it is dated earlier. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட், என்ன மாதிரியான என்டோர்ஸ்மெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கு, appearing upon the endorsement were made in order in which they appear thereon. Endorsement, what is mentioned earlier, it is acting here. What is that? The endorsement made by the maker should be specific or should be blank or whatever it may be, that should be considered at the time of taking the taken on file of the case. Endorsement is proper, it will be okay for the complainant. If there is any difficulty even after filing, even a case is conducted, it will be benefit. If there is any defect, it will be affect the actual victim of the person. On stamps, lost of promissory note, bill, exchange or check duly stamped. Some aspect we are having the promissory note, bill of exchange, there we are putting the stamps and over that we are signaturing. It's a general aspect, it has to be considered at the time of presumption. That is what the section is saying. Section என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாம்ப் மேல நம்ம கையெழுத்து போற சில இடங்கள் இருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட், அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களிலும் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் கரெக்டா இருக்கா, அந்த ஸ்டாம்ப் வேல்யூ கரெக்டா இருக்கா, சிக்னேச்சர் போடப்பட்டிருக்கிறதா, சிக்னேச்சர் திருத்தப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் வந்து பிரிசம்ஷன்ல எடுத்துக்கணும்னு சொல்றது. ஹோல்டர் இஸ் a holder in due course. Holder is a holder in due course means whether the holder of due course section 9 is properly fixed in this act or not, it has to be verified. Presumption la it is also will be taken. Holder on due course வந்து நம்ம section 9ல அது வந்து கரெக்டாக பயன்படுத்தி இருக்கிறார்களா, அது கரெக்டா வந்து வழிவகையில இதை கொண்டு வந்திருக்கா இந்த வழக்குலன்றதை வந்து we have to go through it. அதை பார்த்து தான் இந்த presumptionல வரும். presumptionல வந்து virtue of class A, section 118 of court is obliged to presume that promissory note was made for consideration until contrary is proved சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மல்லவ ரூப காசி விஸ்வேஸ்வர ராவ் வெர்சஸ் தடிகொண்ட ராமுலு அண்ட் ஃபர்ம் 2008 பேஜ் நம்பர் 7 SCC. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, what is the direction is the initial burden lies on the defendant to prove to non-existence of the consideration. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த முதல் படியா ஒரு குற்றவாளி மேலதான் வந்து இதனுடைய பொறுப்பு இருக்கிறது. இது வந்து நம்ம குற்றம் செஞ்சிருக்கிறோம் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு 138ல. அந்த burden of proof lies with the defendant, lies with the accused. He has to prove that he is not the accused, he is an innocent person. For that he have to produce several documents. He can contest with his relevant documents regarding that particular transaction before the court. That is the main aspect of this section. This citation is Mallava Rupa Kashi Visveswara Rao versus Tadikondala Ramulu firm 2008 7 SCC 655.
and moreover 2008 8 SCR 1210. This is what mentioned in the case law regarding the burden of proof lies in the beginning with the accused, not with the complainant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why? Because it is a criminal act. It is not going do with anything with particularly with in civil in nature. The act may be a civil nature, but offense is a criminal one. It's the entire NA Act is acting with the criminal offenses. So it is a criminal act, so that the burden has to prove by the accused, not by the complainant. This is what mentioned. And 119 presumption on proof of the protest. Yes, the continuation. இதோட continuation பாத்தீங்கன்னா 119 என்ன சொல்லிருக்காங்கன்னா, contest பண்ணணும். Dishonor has been, instrument has been dishonored, the court shall on proof of protest presume that fact of dishonor unless and until such fact is disproved. In the protest presumption on proof of protest, what he is saying? So 119 says, எது வரைக்கும் நீதிமன்றம் இதை வந்து protest வந்து எடுத்துக்கொள்ளோம்னா, இந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையான அந்த சங்கதிகள் எல்லாம் உண்மையா, சொல்லப்பட்டிருக்கிற அந்த கன்சிடரேஷன்ன்றது உண்மையா, டிசானர்னு சொல்லப்பட்டிருக்கிற மதிப்பிழப்புன்றது உண்மையான்றதெல்லாம் இந்த இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பொய்ன்னு எதிர்த்தரப்பு வந்து நிரூபிக்கிற வரைக்கும் இத வந்து பிரிசம்ஷனா எடுத்துக்குவாங்க. இந்த நிரூபிக்கிற பட்சத்துல இதெல்லாம் டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, ஃபேக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, it won't be taken as a presumption. Estoppel against denying of original validity of the instrument. அது ஜெனரல் எல்லாருக்குமே தெரியும். 120 என்ன சொல்றாங்கன்னா, denying the original validity of the instrument. இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய அதனுடைய வேலிடிட்டி, அதுக்கு மதிப்பை வந்து யாருமே வந்து அதை வந்து எதிராவோ பேச முடியாது. அது வந்து எஸ்டோப்பல் ஆயிருக்கு, பிஃபோர் தி கோர்ட் வந்து எஸ்டோப்பல் இருக்குன்னு வந்து 120 சொல்றாங்க. 121 estoppel against denying the capacity of the payer. ஏறக்குறைய சேம் தான். Payee is the authorized person to pay. You cannot doubt about the, you cannot make any inquiry over the payee, because the payee is more probably a banker. He is an authorized person. He is a genuine person deemed to be by law. So you cannot suspect them. You are estoppel against the capacity of the payee. பேயினுடைய, பேயின்றது பேங்கர்ன்றதாங்க இங்கில வருது, பேங்கருடைய தகுதியை யாருமே ஏற்க முடியாதுன்னு மறுக்க முடியாது சட்டத்துக்கு முன்னாடின்றதுதான் 121 சொல்றாங்க. Estoppel against denying the signature and capacity of the prior party. Estoppel against denying and denying signature or capacity of the prior party. No endorser of the negotiable instrument shall in suit thereon by subsequent holder by permitted deny the signature of the capacity of the prior party. யாருமே எடுப்புலயே ஒருத்தருடைய சிக்னேச்சரையோ, ஒருத்தருடைய இது இப்போ எதிரி போறாரு, கேள்வி கேட்கறாங்க, இந்த சிக்னேச்சர் என்னது இல்லைன்னு சொல்லி ஜென்ரலா யூ கேனாட் டினை இட். நீங்க வந்துட்டு சாதாரணமா முடியல வந்து எஸ்டோப்பல், அதை வந்து எஸ்டோப்பல் பண்ணியிருக்காங்க, இந்த கையெழுத்து என்னது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாது. யூ ஹேஸ் டு ப்ரூவ் இட் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதாவது டினைல் ஆஃப் தி கெப்பாசிட்டி, டினைல் ஆஃப் தி சிக்னேச்சர் ஆஃப் தி ப்ரையர் பார்ட்டி வந்து இட் இஸ் அ கொஸ்டினபிள் ஒன், பட் இட் இஸ் அட் த பிகினிங் இட் இஸ் எஸ்டோப்பல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைரக்டா 138 ஒரு சாப்டர் 17க்கு போலாம். 17ல பாத்தீங்கன்னா, the penalties in the case of dishonor of certain checks for insufficient fund of the account. This is the title. 138 section is the is acting on the, first of all we should have some reminder about it is a purely a criminal nature. The act is purely criminal nature.
penalties, regarding penalties is the major aspect of the dishonor of the check. 130 is particularly dishonor of check for insufficient funds in an account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is the things to be considered at the time of particular dishonor? For that, we have to go through the proceedings of the things. Generally, a person, between one person and another person, there should be a transaction. Transaction should have the consideration for the particular thing. The consideration should be legal one. These are all the aspects. Based on that one instrument given, we are directly going to check. The check is issued to one person by another person for a legal consideration, not else. Legal consideration means it should be a genuine one. It should be a trading. It may be a hand loan. It may be a rent paying person to the owner. He may be a installment payer to a financier, whatever it may be, but it should be a legal one. One more thing I have to say here, the main aspect is the particular, up to my knowledge, particular two transaction will not attract the dishonor of checks. What are the two aspects? Is somebody gifting a check to one person, the gifted check was bounced, but the person who is holding the check, he cannot go and make a claim over that particular check because there is no consideration in a gift, and there is no consideration, same like in a gift, there is no consideration for donation checks. These two aspects is a exemption in discharge dishonor of checks. You cannot claim for a person who is giving for a donation, for a person is giving for a gift check. You cannot go before the court for claiming that particular amount. It is against the act. And now the person is giving a check to another person for his legal enforceable debit and other debits, liabilities. It is the aspect which is mentioned in the law, and if he fails to honor the particular check as promised based on his instrument, there itself the offense is starting. The offense is started there itself. It has the only in particular this 138 section, the first relief for the victimized complainant is putting a punishment to the accused. So I will repeat in Tamil. இந்த 138ல பாத்தீங்கன்னா 138ல எல்லா ஆஸ்பெக்டுமே கவர் ஆகும். ஒருவருக்கு சட்டப்பூர்வமான கொடுக்க வேண்டிய கடனாகவோ செலுத்த வேண்டிய பணமாகவோ அவருக்கு உரிய பணத்தை செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கவே நபர் ஒருத்தர் கொடுத்து அந்த காசோலை மதிப்பிழப்பு பெற்றால் இந்த கொடுத்தவர் அவருக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய பணத்தை காம்பன்சேட் பண்ணணும். ஆனா இந்த பர்டிகுலர் 138ல பாத்தீங்கன்னா இது தண்டனை சட்டம். தண்டனை சட்டத்துல அவருக்கு தண்டனை பெற்று தர முடியும். இதனுடைய எப்படி நம்ம காம்பன்சேஷன் பண்ண முடியும்னா அதுல நம்ம பிரேயர்ல, அதாவது நான் இப்ப நான் ஃபர்தரா சொல்லும் போது கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணணும், ப்ரொசீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அது நான் அங்க சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இட் இஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த எல்லா அனைத்து காசோலைகளும் எதிராளியால மதிப்பிழப்பு செய்யப்பட்டால் உரிமை கோர முடியும், நீதிமன்றத்தை வழக்கு தொடக்க முடியும். எதெல்லாம் பண்ண முடியாதுன்னா பரிசாக கொடுத்த ஒரு காசோலைக்கான பணத்தை அவர் தரவில்லை, இல்லை அது மதிப்பிழவு செய்யப்பட்டால் அதற்காக அவர் மேல வழக்கு தொடர முடியாது. ரெண்டாவது, இன்னொருத்தர் உங்களுக்காக ஒரு கொடையாக கொடுத்தது, டொனேஷன் கொடையாக கொடுத்த ஒரு செக்ல டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க கேஸ் அவர் மேல வழக்கு தொடுக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே அவருக்கு சட்ட ரீதியான அவருக்கான கடமை உங்களுக்கு இல்லை. ஏன்னா டொனேஷனும் கிஃப்டும் ப்ராப்பர் கன்சிடரேஷன்ல கண்டிப்பா வராது. இட் இஸ் அ கிஃப்ட், இட் இஸ் அ டொனேஷன்.
அதுல வந்து அவர் மேல நீங்க சட்டப்படி நடவடிக்கை இந்த ஆக்ட் பிரகாரம் எடுக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆதாயம் இல்லாதது வந்து கிஃப்டும் கிஃப்டும் அந்த டொனேஷனை வந்து ஆதாயம் இல்லாத வகையில வந்து அந்த செக்கை வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது. இதுல டிஸ்ஆனர் எப்படி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, டிஸ்ஆனரை வந்து எப்படி எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டிஸ்ஆனரை பார்த்தீங்கன்னா நிறைய அதுல வந்து நமக்கு லாட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஆனர்ஸ் இஸ் இஷ்யூடு. அதுல பாத்தீங்கன்னா டிஸ்ஆனர் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் தான் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் ஒன்று, அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் க்ளோஸ்டு, இதெல்லாம் வந்து மெயின் ஆஸ்பெக்டா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஆஸ்பெக்ட்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ரிக்வஸ்ட் பை தி டிராயர், இன்சஃபிஷியன்ட் வந்து பணம் வந்து தேவையான பணம் வந்து வைப்பில் இல்லை அப்படின்றது டிஸ்ஆனர் ஆஃப் ஃபண்டு. ரெஃபர் டு தி டிராயர் இல்லைன்னா ரிக்வஸ்ட் பை தி டிராயர்னு வரும். நீங்கள் வந்து பணம் அதாவது உங்களுக்கு எழுதுனரை தொடர்பு கொள்ளும்படி, அதாவது டிராயரை வந்து நீங்க வந்து கேட்டுக்கங்க அப்படின்னு வருது. இது வந்து இன்டைரக்டா சில இடத்துல போடுவாங்க. இதுல வந்து ஸ்டாப் பேமெண்ட்னு சொல்லுவோம். பணத்தை வந்து கொடுக்கறத வந்து தடுக்க சொல்லி, பணத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லி செக்கை வந்து எழுதி கொடுத்தே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்கு கொடுத்துருவார். அதுக்கான உள்நோக்கமோ இல்லை அதுக்கான காரணத்தையோ நம்ம அப்புறம் தான் பார்க்க முடியும். அவர் எதற்காக அதை நிறுத்தினாரு, எதுக்காக நமக்கு பணம் வர வேண்டியதை நிறுத்தினாருன்றது அந்த டைம்ல வராது. ஆனா வந்து அந்த மாதிரி ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கறது ஒரு ஆஸ்பெக்ட், அது வந்து டிஸ்ஆனர். அப்போ வந்து இந்த காசோலை வந்து மதிப்பு இழக்கும். நோட்டீஸ் ஆஃப் தி டெத் ஆஃப் தி கஸ்டமர் ஆர் இன்சானிட்டி ஆஃப் தி கஸ்டமர். இப்போ வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அவர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி செக் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து உடல்நலை குறைவால இறந்திருக்கலாம், உடல்நல குறைவால மைண்டு அவருடைய மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரியான நிலையில் இல்லாம இருக்கலாம். அப்படி அவர் கொடுத்தது வந்து இந்த செக் வந்து பேங்க்ல வந்து போடுறதுக்கு வரும்போது அதுக்கு முன்கூட்டியே அவருடைய இன்னைக்கு நிலவரம், அவர் இறந்து விட்டாரோ இல்லை வந்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லை, மன ரீதியா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய சூழ்நிலை இழந்துட்டாருன்ற பட்சத்துல அந்த வந்து அதையும் வந்து டிஸ்ஆனர் தான் பண்ணுவாங்க. அந்த செக்லயும் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. எப்போன்னா இதன் பத்தின அவங்களுக்கு, அதாவது பேங்கருக்கு வந்து இதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்தால் தே கேன் டிஸ்ஆனர் தி செக். சிக்னேச்சர்ல ப்ராப்ளம், சிக்னேச்சர் வந்து மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஆல்ட்ரேஷன் தி செக், நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை அடித்தல் திருத்தல் இருந்து கரெக்டா என்டாஸ் பண்ணாம சிக்னேச்சர் போடாம கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. போஸ்ட் டேட்டட் செக்கை முன்கூட்டியே போட்டிருந்தாலும் செல்லுபடி, பணம் வந்து டிஸ்ஆனர் ஆயிடும். அவுட் டேட்டட் செக் 3 மாதம் கழித்து, டேட் போட்டு 3 மாதம் கழித்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து போய் போட்டிருப்பாரு, அப்பவும் டிஸ்ஆனர் ஆயிருக்கும். செக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம், 2 துண்டாவோ இல்லை 3 துண்டாவோ கிழிக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து எடுத்துட்டு போற ஒரு பொறுப்பா இல்லை கொடுத்த ஒரு பொறுப்பான்றதெல்லாம் அப்புறம் வரும். ஆனா அதுக்கும் வந்து பேய் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள், யூ கேனாட் பே தி மணி. அதர் கோர்ட் ஆர்டர்ஸ், அட்டாச்மெண்ட் ஆர்டர் எதுனா இருக்கும், அவருடைய ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் நீங்க வந்து இதுக்கான பணத்தை வந்து பேங்க் உங்களுக்கு கொடுக்காது, டிஸ்ஆனர் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லயும் எழுத்துப்பூர்வமாகவும் எண்பூர்வமாகவும் வந்து டிஃபரன்ஸ் வரலாம். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும்போதும் டிஸ்ஆனர் தான் பண்ணுவாங்க. அதை எப்படி எடுத்துக்கணும் போது பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு செக்ஷன் 18ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா எழுத்துப்பூர்வமா உள்ளதுதான் ஃபைனல்னு சொல்லி செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் டிஸ்ஆனர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 138 நம்ம போயிடுவோம். 138ல என்னென்னலாம் இருந்தா 138 நம்ம பண்ணலாம். முக்கியமா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 months வேலிடிட்டி இருக்கணும். அந்த காசோலைக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல காசோலைக்கு 3 மாத கால வேலிடிட்டி இருக்கணும். அந்த 3 மாத கால வேலிடிட்டி டேட்டை போட்ட அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த டேட் போட்டு ப்ரெசென்ட் பண்றது வந்து அந்த 3 மாதத்துக்குள்ள இருக்கணும். அந்த டேட் போட்ட 3 மாசத்துக்குள்ளதான் அதுக்கு வேலிடிட்டி. 3 months வேலிடிட்டி வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து அது முக்கியமான ஆஸ்பெக்ட் எடுத்திருக்காங்க. 3 months டைம் வேலிடிட்டி ஷுட் பி கன்சிடர் அட் த டைம் ஆஃப் கோயிங் ஃபார் a 138 case. The main aspect court will see that the presentation must be within the 3 months of the date mentioned in the check. And moreover, return memo should be given by the banker where the victimized complainant
is getting the written memo. Within getting the written memo, he can issue notice to the accused person from the getting of the written memo. Within 30 days, he has to issue notice. Notice அவர் கொடுக்கணும். Notice கொடுத்தது மட்டும் இல்லாம he has to receive the notice within 15 days. 15 நாள் அவகாசத்துல தான் வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். நோட்டீஸை வந்து 15 நாட்குள்ள பெறுகிறாரான்னு பார்க்கணும். சில டமையில பெற்று பணத்தை சரி கட்டிடுவாரு. சில சமயத்துல 15 நாள் காத்திருந்து இல்ல நோட்டீஸ் பெற்றுட்டு லீகல் நோட்டீஸ் ரிப்ளை அனுப்புவாரு. சில நாட்கள்ல வந்து 15 நாள் பெற்றுக்கிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருப்பார், பதில் சொல்ல மாட்டார். 16வது நாள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள இந்த புகார்தாரருக்கு பேங்க்ல கோர்ட்ல வந்து இந்த நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யறதுக்கு அவருக்கு இந்த ரைட் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39 பாத்தீங்கன்னா 139 presumption in favor of holder, presumption in favor of holder, but the defendant has to prove unless contrary provided. அதாவது 139ல பாத்தீங்கன்னா presumption comes, 139 is a presumption in favor of holder. It shall be presumed unless contrary is proved. So as per 118 only it is acted here. It has to be proved contrary, otherwise the presumption is deemed to be in favor of the particular complainant. Nature referred in action 138 of this whole the part of the debate. So இதுல 140 section 140 வந்து defense which may not be allowed in any prosecution under this section. Say what are all the defense not allowed by the prosecution. Prosecution not allowed by defense. அதுல பாத்தீங்கன்னா it shall not be defense in a prosecution for an offense under 138 that the drawer had no reason to believe that when he issued the check that the check may be dishonored on the presentment for the reasons stated in the above. எப்பொழுது நான் வந்து இந்த காசோலையை கொடுத்தேன்னு எனக்கு தெரியல, இது பிரசன்டேஷனுக்கு போகும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு செக்ஷன் 140ல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி வேக் டிஃபென்ஸ். ஈவன் we can decide. Offense by companies 141 கம்பெனியால ஏற்படுற, கம்பெனி வந்து அக்யூஸ்ட் ஆகிறப்போ what will happen? Offense 141 is an offense by company who were the responsible for the offense. How it will be treated as responsible for offense? The person who is acting one specific case in this, I can explain, but one specific case I have to say here. In CTC 2000, Justice Murugesan J is pronounced S&S Industries versus Birla Finance before our Madras Honorable High Court. Why I am saying, one of our senior who is attending presently, he is contested the case and he succeeded in that. In the particular case, it was mentioned that the managing director is liable and others not liable. It was mentioned as per the authority, the managing director is treated as liable because the authorized person who signed in that he is liable. I am very grateful to Mr. Gauri Shankar sir. He gave some hints regarding this. For that I am thank you. And the offense treated as a by a company, but it has to be proved by the company that the particular person, authorized person, has to come with a defense that he has to explain, he has to prove before this court that he taken several steps to stop that particular incident try to happen, and with over his several acts it is happened, he has to prove, and without his knowledge it is happened. These are all the some defenses, but it is it has to be proved. It is not that much of easy to prove that it is without my knowledge it is happened, or it is I several times I try to stop it but it has happened over my hands. That has to be proved like that. And one more thing, in 141
some companies having the government appointed authorities to conduct the company for so many reasons. Some amalgamation or something will happen in the particular aspects. If that particular appointed person by state government or central government, he may not become a liable person because he is appointee, he is having a duty conscious over that particular place. He is not liable directly for the check bounce done by that particular company. And moreover, in that company comes the several aspects has to be seen. இதுல அஃபென்ஸ் 141 நான் தமிழ்ல சொல்லிடுறேன். அஃபென்ஸ் பை கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, கம்பெனியில வந்து நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. இயக்குனர்களுக்கு சில அதிகாரம் இருக்கும். இயக்குனர்களுக்கு வந்து போர்ட் ஆஃப் மீட்டிங் போட்டு ஒரு ஆத்தரைஸ் பர்சன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இல்லைன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்டட் வந்து சில கம்பெனிகள்ல வந்து ஆபீசர்ஸ் ஆத்தரைஸ் பர்சனா இருப்பாங்க. எக்ஸப்ட் அந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சனை தவிர சில நிர்வாகிகள், கையொப்பமிடுகிற பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து மட்டுமே இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் சொல்றது எஸ்&எஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிர்லா பினான்ஸ்ன்றது 2000 சிடிசி 2000ல 1999 கேஸ் ஜஸ்டிஸ் முருகேசன், நம்ம கௌரி சங்கர் சார் சீனியர் சார் வந்து அந்த கேஸ்ல இருக்காங்க. இப்போ கூட நான் நினைக்கிறேன் நம்ம மீட்டிங்ல கூட இருக்காங்க, பார்ட்டிசிபெண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பர்டிகுலரா அந்த கேஸ்ல வந்து இதுக்கு வந்து அவங்க ஃபேவரா இதுல ஆர்டர் வாங்கினாங்க. இந்த கேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எப்படி வரும், ப்ரொப்ரைட்டர்ல எப்படி வரும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் நம்ம இதுல பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. 2 பார்ட்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 பேரும் வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸாகவும் இருக்கலாம். சில சமயத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பாத்துக்கிறேன், நீ ஃபண்ட்ஸ் பாத்துக்கோ, பிசினஸ் பாத்துக்கோன்னு சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி they themselves restricted for their parts. In partnership firm, if the partners are restricted themselves with some liabilities or some duties on that particular time, the authorized person who is going to sign, that person is having the right over that particular liability. அந்த liability வந்து அவருக்கு மட்டும்தான் சாரும், இன்னொரு பார்ட்னருக்கு வராது. செக்ஷன் 34 also working here because one of my case, it is narrowly heated by the honorable magistrate that section 125 section 34 of partnership act is attracted. The liability will rope both the partners even though he doesn't have knowledge over the thing, because it is not mentioned that who is the authorized person to issue the check. In their agreement or partnership, it is not mentioned. Based on that, the judgment is issued in honorable magistrate court. Proprietary is nothing but a individual person check case. So individual person க்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் proprietorship. Proprietorshipல வந்து பெரிய மாற்றங்கள் வராது. ஆனா அந்த செக்கை யார் பேர்ல கொடுத்துருக்கோம், எந்த செக்கை வந்து ப்ரொப்ரைட்டரா கொடுத்துருக்காரா இல்ல தனிநபரா அந்த செக்கை கொடுத்துருக்காரா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது அக்யூஸ்டா வரும்போது வரும். ஃபர்தரா பாத்தீங்கன்னா இந்த 141ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. presently due to time aspect also I have to sorry friends because நம்ம நெட்ல தான் இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும் போல இருக்குது. வித் வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ I am asking request to your friends that you better you can go with your citations with refer with internet, and further I have to go for the proceedings also. Kindly bear with me. And 142 என்ன சொல்றதுன்னு பண்ண, cognizance of offense complaint is in written. cognizance of offense வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, cognizance of வந்து ரைட்டிங்ல இருக்கணும். விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவர் தான் கம்ப்ளைனன்ட் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கோம். ஏன்னா பேய் வந்து இருக்கணும், பேயின்றவர் வந்து அந்த ஆஸ்பெக்ட் இருக்கணும், பேய்க்கு பர்சன்டேஷன் பண்ணி வந்திருக்கணும், ஹோல்டர் ஆஃப் டியூ கோர்ஸ் யாருன்றது இருக்கணும், செக்கோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ப்ராப்பரா சிக்னேச்சரு, ரைட்டிங்ல டேட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பர். இது காக்னிசன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் எடுக்கும்போது பார்ப்பாங்க. கம்ப்ளைனன்ட் இஸ் மேட் வித்தின் 1 month ஆஃப் டைம் விச் தி ஆக்ஷன் இஸ் அரைஸ். காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார்ம் ஆன அப்புறமா வித்தின் 1 month ஆஃப் டைம்னு சொல்றாங்க. பட் இதுல நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி செக் இஸ் issued, ரிட்டன் மெமோ இஸ் got by from the bank. From there we are issuing a legal notice
லீகல் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 30 days டைம்குள்ள அனுப்பணும். 15 daysக்குள்ள ஹேஸ் டு ரிப்ளை ஆர் ரீபே. அதர்வைஸ் 16th டேல இருந்து 30 daysக்குள்ள யூ ஹேவ் டு ஃபைல். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ஷுட் பி தேர். கலெக்ஷன் பேங்க் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பேங்க் உடைய ஜூரிஸ்டிக்ஷன் தான் வந்து இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பேங்கர், ஹூ இஸ் தி பேங்கர் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட், கம்ப்ளைனன்ட் உடைய யார் பேங்கரோ அவர் தான் வந்து இதுல ஜூரிஸ்டிக்ஷனா வராரு. நான் வந்து அது பிராக்டிகல் இந்த ப்ரொசீடிங்ல போகும்போது சொல்றேன். 143 இஸ் தி பவர் ஆஃப் தி கோர்ட்ஸ். பவர் ஆஃப் தி கோர்ட் வந்து சம்மரி ட்ரையலா நடத்தணும். அதை வந்து சீக்கிரமா, அதாவது டைம் ஸ்லாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் கோர்ட் காஸ்ட் அண்டர் தி செக்ஷன் ஷல் பிராக்டிகலி கன்சிஸ்டன்ட் வித் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு பி கண்டக்டட் டே டு டே. நாளுக்கு நாள் வந்து இந்த வழக்கை நடத்தி சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையலை வந்து சீக்கிரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ட்ரையல் செக்ஷன் ஷல் பி கண்டக்டட் வித்தின் தி 6 months, 6 மாத காலத்துக்குள்ள இந்த வழக்குகளை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் ப்ராக்டிகலி வெரி வெரி டிஃபிகல்ட் வி ஆர் ஃபேசிங் நவ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு நடைமுறை நடக்கல. ஈவன் ஸ்டில் நிறைய கோர்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணிருக்காங்க கேஸை முடிக்க சொல்லி. பட் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், இட் இஸ் கோயிங் ஆன். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட், முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரிம் காம்பன்சேஷன் அப்படின்னு 143A ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. 143A பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா வர வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா வந்து 20% ஆஃப் தி கம்ப்ளைண்ட் 20% ஆஃப் தி செக் அமௌண்ட் should be paid to the complainant even in the early stage of the case. 2018ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 2018ல கொண்டு வர்றப்போ நீங்க எப்போ வரும்போது கேஸ்ல என்டர் ஆகும்போதே வந்து யூ கேன் ஃபைல் 143A by the complainant has to file a petition before the honorable court seeking the 20% compensation from the accused. But still it main தான் வேர்டு போட்டிருக்கு. மெயின் பாத்தீங்கன்னா it should be considered by the particular magistrate whether it will apply or not. It will be decided by the magistrate itself, not by other person. Simply filing the petition will not make order of the magistrate to issue compensation. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 143A பெட்டிஷன் போடணும், அதர் சைடு கவுண்டர் போடுவாங்க. கவுண்டர் போட்டு டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஜட்ஜ் இட் வில் பி டிசைடட். இட் இஸ் எ ஜென்யூன் ஒன்னா ஜட்ஜ் ஆர்டர் போடுவார், இல்லைன்னா போட மாட்டாரு. தட் இஸ் பிரசன்ட்லி இட் இஸ் கோயிங் ஆன். ஃபர்தரா வந்து I think I little bit covered. Concluded up to 143 I crossed, and 144 saying about the service of summons. But now presently the Kerala High Court issued that one citation that I have to refer it. Even the summons may be issued through WhatsApp. It is also accepted. It is given by Kerala High Court. Please friends, please refer with the High Court Kerala. And the proceedings, prosecution or accused, the summons and examination of any person given, these are all the things has to be covered in the affidavit stage. And 146 is the bank slip which has to be, written memo has to be provided. 147 is the offense to be compoundable. This offense is particularly, it's a criminal offense. Still the act is permitting the parties, if they are accepting, they can compromise out of the court. That is what they are saying. Appellate powers of the court is, if you are going for appeal after the judgment, the victim person, the accused is convicted for up to 2 years, he can convict. Up to double the amount he can convict. If it is so, he can go for appellate court. By paying 20%, the appeal will be allowed. Lower courtல அதிகபட்சமா 2 வருட காலமும் அதிகபட்சமா இரட்டிப்பு மடங்காகவும் இந்த செக் அமௌண்ட்ல வழக்கு வந்து எதிரிக்கு எதிராக வந்துருச்சுன்னா 30 நாளைக்குள்ள 30 daysக்குள்ள he can go for appellate forum by paying 20%. இப்ப மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க, 20% கட்டினாதான் அப்பீலே அலோவ் பண்றாங்க. This is what happened. And now I came to end. I am requesting my friends, I am admitting I have to cover more things, but because of insufficient time, please excuse me, and thank you for this opportunity which is given by Madras Presidency Lawyers Forum. I very much thank to
our team also, sir. I over to Ravi sir. ரொம்ப அழகான ஒரு லெக்சர். நிஜமாவே இதுக்கு டைம் Thank you, பத்தாது. thank you. இன்னும் நிறைய Thank you. விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும். இப்ப நிறைய Thank you. கேள்விகளே நிறைய வந்தது. Before going to question session, we'll have impressions because some people said they have to go for other meeting. First, Yes, let sir. me call ladies first. Shanta Kumari from WLA. Yes, sir. Shanta Kumari, you are there. You can unmute yourself once again. You can unmute yourself. Thank you, sir. Sir, Shanta Kumar speaking, sir. Good evening, sir. Madam, you can speak, madam. It's audible. Sir, ரொம்ப நன்றி. நல்ல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. பிராக்டிஸ் ப்ரொசீஜர் கரெக்டா அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல நம்ம இன்னும் விளவரையா இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பண்ணுங்க சார். Thank you, madam. Because of time constraint, we are not able to get along with taking care of the part 2 session. Hello. Ganesh there online? Yeah. Give me your impressions. Fine session. I know him for quite long time. Oh. Yes, your audio is not clear. Yeah. It's disturbance there. Clear for me. Yeah, tell me, sir. Sir, I'm happy that you have taken the entire caption is only dishonor of him. It shows the homework which he has done. He has taken us through the entire act. In fact, even to the minor procedures of crossing the check, how a check has to be crossed, what is an endorsement, who is the holder in due course, what is payment in due course. And he has even come to the latest amendments of section 143A, 147, 148. It is so nice. It shows his dedication in the practice, how he has dedicated himself to the particular subject. And the words which were initially spoken about him, that how he manages to rush to all the courts, aptly suits for him. He is a very dedicated person. I had seen him in courts. And the more particular word is that he is seen only in the courts, not in the corridors. Therefore, praise has to be given to him. So nice. Very good, brother. Thank you, sir. Thank you, Ganesh. So over to Gauri. Sir, it is happy to say that Suresh has done an excellent job. He has covered almost all the negotiable instrument act, and he has done an excellent job. He has done. I have my hearty congratulations to Suresh. Thank you, Gauri. Dhanyavad ji. Dhanyavad. Ramayappan. Ravi, today he set an example and a tone of the level of preparation எப்படி இருக்கணும், confidence என்ன இருக்கணும் அப்படின்றது சுரேஷ் சார் set a tone for all of us also. And எப்படி just அந்த part 3, 4 மட்டும் எப்படி டீடைல்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்றதுல how his practice is also thriving அப்படின்றதும் தெரியுது. It is good to be at that level of comfort in the subject. So that is what all of us are earning to be. Thank you, sir, for setting an example. Thank you, Devan sir. Thank you everyone for coming down. Hello. Yeah, tell me, sir. Sir, this is Damodaran from Chennai only. As of now, due to COVID, I am settled in now Tanjavur, my native place. I've seen Suresh, he has done an excellent job. Not only he has explained in, but he has made everything perfect. Earlier, our learned friend has said that he is active in the court. He used to help the other junior upcoming advocates also on this aspect. Only thing, what my simple suggestion is, because in a technical snag, it doesn't have that much enough time to explain it. I'm grateful to you, and also thanks for Suresh taking this precious time and spending his time in keeping all those things in act. Thank you very much. Thank you, ma. Thank you, ma. Over to Ganesh. Today, sir, Suresh sir's lecture is very super, sir. It's all helpful to all the juniors, sir. So we follow his lecture, sir. Thanks, sir. See, I am Venkatramani. Congratulations, Suresh. Very good. Over to Kesavan. Can you hear me, please? Yeah. Wonderful session. This was such a wonderful lecture, and I congratulate Suresh. I hope he covers in the next session all the
aspects, and also about the decriminalization. Now when the talk is going on, they're going to decriminalize. That is how can we dealt with. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, Keshav. Papa. Yes, sir. Swami Raja, sir. And முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் பிரசிடென்சி லா ஃபோரம் எங்களுக்கெல்லாம் சுரேஷ் எக்மோர் சுரேஷ் ஒரு பாகம் தான் தெரியும். இன்னைக்கு நீங்க வந்து அவரை வந்து 2.0 அதாவது எங்களுக்கு வந்து ஒரு லெக்சரராகவும் அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு யார் யார் முயற்சி எடுத்தீங்களோ எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வக்கீலுக்குள்ள உள்ள திறமையை ரொம்ப அருமையா எல்லாருமே வெளிக்கொண்டு வரீங்க. எல்லா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். சார், மெட்ராஸ் பிரசிடென்சி லாயர்ஸ் ஃபோரமோட ஒரு இஷ்யூ என்னன்னா, we take youngsters and first timers, அந்த மாதிரி பர்சன்ஸ் we are giving opportunity. And சுரேஷ் வந்து he has given 2-3 YouTubes இது பண்ணிருக்காரு, plus டிவில லைவ்ல ப்ரோகிராம்ல எல்லாம் வந்திருக்காரு. இல்ல சார், எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். Over to Kavita, final speaker Kavita. Kavita, you are there? Yes, it was very informative and wonderful session, sir. Thanks a lot. Thank you, madam. Now, over to Siva Prakash for final impression. Good evening, everybody. It was a very wonderful session, and our brother Suresh has traversed all the provisions. I congratulate him for the pain he has taken for explaining all the provisions and also the intricacies in filing. Congratulations, Suresh, once again. Question session. Venkatramani sir, be short and sweet. Even Suresh, the answer also be short and sweet. Let the question also be short and sweet. See, your reflection on the recent notification by the central government, yes, sir, on decriminalization of certain minor economic offences. Yes, sir. So, with all practical aspects, if it is passed, then it would also affect the 138 cases filed under the Negotiable Instruments Act. Yes, sir. Yes, sir. So, your reflection on that. Sir, particularly, we cannot expect that it's going to be passed because a lot of financial institutions will suffer firstly, not about the advocates or some other people who are handling this. First of all, the financial institution won't allow. That is my opinion. It probably will be, the decriminalization will be altered in somehow other manner. It won't be happen. I am expecting like that, sir. Thank you. Thank you. There is no questions as of now. So before vote of thanks, our next session will be on coming Friday, that is on 3rd July, and the topic is on civil suits trial procedures by T.S. Kanmani, advocate. May I request Madam Jayanti Shah to give the vote of thanks. Good evening, everyone. I deem it a great privilege and honor to propose the vote of thanks on this memorable occasion. I, on behalf of Madras Presidency Lawyers Forum and the entire team and its members, and on my own behalf, extend a very hearty vote of thanks. Let me first thank you all for making this session a phenomenal success. First and foremost, I would like to thank Mr. Suresh, who has obliged to be our speaker and share his deep knowledge on dishonor of checks. My heartful thanks to all guests for logging in and sharing their valuable inputs. Last but not least, I thank all my member friends for making this meet a great success. And once again, I thank our speaker, Mr. Suresh. Sir, we are all inspired by your profound knowledge in dishonor of checks. Thank you for sharing your knowledge, sir. Thank you.